3, 10 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான். வெளிய பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தில இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு பயந்த சுபாவத்தோட தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய இளைய சகோதரர் மூலம் அழுத்தம், அதேபோல இவங்க செய்ற வேலையினால அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அடுத்ததா இவங்க வேலைக்காக முயற்சி செய்றத விட, செய்யாம இருக்கிறதே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கடின உழைப்புங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதை விட இவங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்களை கையில எடுத்துக்கொண்டு ஒரு வேலை செய்றாங்க அப்படின்னா, அது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இளைய சகோதரனால ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள், அழுத்தங்கள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 4, 9 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த 4, 9 அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், தந்தை ஸ்தானம் குறிக்கக்கூடியது இல்லையா? ஸோ தாயும் சரி, தந்தையும் சரி 2 பேருமே ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க. இருவருமே ஒத்த கருத்தோடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த சிம்ம லக்னம் செல்லும் பொழுது ஜாதகர் தாய் தந்தையை விட்டு விலகி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல இடமாற்றம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருதயம் சார்ந்த விஷயங்கள், நுரையீரல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுறதுக்காக வாய்ப்புகளும் இருக்கு. பூர்வீகம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீடு, வண்டி, வாகனம் பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.